அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த வார கேள்வி நேரம் ரொம்பவே வித்தியாசமானதாக இருக்க போகின்றது. என்னன்னா, இந்த வாரத்தில் கேள்வி அவர்களுடைய ஒரு கேள்வி கமெண்ட் கூட இடம் பெறவில்லை. ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. நாம ஒதுக்கி தள்ளிட்டோம் அப்படின்னு இல்லை, அவருடைய கேள்விகள் கடந்த வாரத்தில் பெருசா வரல. அதுதான் ரைட். முதல் கேள்விக்கு போகலாம். ஆஸ் யூஷுவல் இது பெரிய பதிவாக இருந்தால் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு ரெண்டாக வரும். அப்படி இல்லாட்டா ஒரே பதிவாக வரும். அதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமை கதை நேரத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே. முதல்ல நண்பர் ரகுயன் அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். அதாவது சர்ப்ப அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு பாம்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, வேகமா போ அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நகுஷன் அவன் இந்திரனாக இருக்கும்போது அந்த பல்லக்கை தூக்கிட்டு ரிஷிகள்லாம் போகும்போது அதில் அகத்தியர் ஒருவராக இருந்தார் இல்லையா? அப்போ சர்ப்ப சர்ப்ப வேகமா போ அப்படின்னு காலால் எத்துகிறார் நகுஷன். அதே வார்த்தையை வச்சு தான் நீ சர்ப்பமாக போ அப்படின்னு சாபம் கொடுக்கிறார் அகத்தியர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். கரெக்ட். இது நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். அதனால தான் நகுஷன் சொன்ன வார்த்தையே வச்சு அதே மாதிரி அவனை ரூபம் எடுக்கும்படி சாபம் கொடுத்தார் அகத்தியர். ரைட். அடுத்தது நண்பர் பகவதி சாம்பமூர்த்தி அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, இப்போ அலோபதி மருந்துகள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மேலை நாட்டு மருத்துவம், ஆங்கில மருந்துகள், இதை நம்ம சாப்பிடும்போது அதில் என்னென்ன பக்க விளைவுகள் இருக்குது அப்படின்றத பற்றிலாம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதுக்கப்புறமா இதெல்லாம் பல கட்ட சோதனைகளுக்கு பிறகுதான் அனுமதிக்கப்படுகின்றது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆயுர்வேதம், சித்தம், இந்த நாட்டு மருந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதில் என்ன பக்க விளைவுகள் அப்படின்றத பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி சோதனைகள்லாம் இல்லை. அதனால் இதை நீங்கள் திருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரைட். இப்போது ஆங்கில மருந்துகள் இதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய பக்க விளைவுகள் என்ன அப்படின்றத பற்றி தெளிவான விளக்கங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு தான் இவங்கெல்லாம் அப்ரூவல் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் ஒத்துக்கிறேன். இப்போ ஆயுர்வேத மாத்திரைகளுக்கு அந்த மாதிரி பக்க விளைவுகள் எங்கே போய் பார்க்கறது அப்படின்னா, பொதுவாகவே இந்த ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், நமது நாட்டு மருந்து, இது எல்லாமே காலங்காலமாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து இங்கு இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு மருந்தாக கண்டுபிடிக்கப்பட்டது. முதலாவது புரிஞ்சுக்கணும். அடுத்தது இதில் இன்றைக்கு இந்த ஆயுர்வேத மருந்துகளை பற்றியோ இல்லை சித்த மருந்துகளை பற்றியோ கூட இந்த அலோபதி டாக்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆங்கில மருத்துவர்கள், இவங்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் நிறைய எழுதிட்டு வராங்க. பாருங்கள், இந்த மாத்திரை, இந்த மருந்து, ஆயுர்வேதம் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி பக்க விளைவுகள் வருது, இது தெரியாமல் எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் அந்த மருந்தில் இருக்கிறதா நான் நினைக்கல. மேபி அந்த நிறுவனங்கள், இது தயாரிக்கிறதுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தரக்கட்டுப்பாட்டில் ஏதோ குறைகள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏங்க, இவ்வளோ அந்த டெஸ்டிங் ப்ராசஸ்ஸு, அப்ரூவல் ப்ராசஸ்ஸு இதெல்லாம் போயிட்டு வந்த காப் சிறப்புகளே அதில் ஏதோ கலந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேன் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மருந்துகளே தப்புன்னு சொல்ல முடியுமா? தயாரிப்பில் இருக்கின்றது குறை, தரக்கட்டுப்பாட்டு முறைகள் அதில் இருக்கின்றது குறை. அதனால் மருந்தை நம்ம குறை சொல்ல முடியாது. சரி, இப்போ இந்த ஆயுர்வேதா, சித்தா, அதுக்கப்புறம் நாட்டு மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜுரம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாத்திரை அப்படின்னு அவங்க சொல்கிறதா எனக்கு தெரியலைங்க. ஒவ்வொருத்தரையும் முழுசாக பரிசோதனை செய்து விட்டு இன்னென்ன குவான்டிட்டியில் சாப்பிட்லாம் அப்படின்னு கொடுக்கறதா தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்தது அந்த ஆயுர்வேதமாக இருக்கட்டும் இல்லை சித்த மருத்துவமாக இருக்கட்டும், இந்தந்த மாத்திரை இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய உணவு கட்டுப்பாடு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது. இது நான்வெஜ் அப்படின்றது மட்டும் இல்லை, ஈவன் நீங்கள் வெஜிடேரியனில் கூட கத்திரிக்காய் சேர்த்துக்கக்கூடாதுன்னலாம், இல்லை பாகக்காய் சேர்த்துக்கக்கூடாதுன்னு சொல்லலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வியாதி, ஒவ்வொரு மருந்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பத்தியம் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த பத்தியத்தை முழுமையாக கடைப்பிடிக்க வேண்டும். அடுத்தது டாக்டர்கிட்ட, குவாலிஃபைடு டாக்டர்கிட்ட போயிட்டு அவர் நம்ம பரிசோதனை செய்த பிறகு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணுமே தவிர நாமளாக ரைட்வா இதுக்கு இந்த மாதிரி தான் ஓகே அப்படின்ட்டுலாம் அது எந்த மாத்திரையாக இருக்கட்டும், அலோபதியாக இருக்கட்டும் இல்லை நம்ம நேச்சுரோபதியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாமளாக டிசைட் பண்ணுறது ரொம்ப தப்பு. இப்போ இன்னும் அட்வான்ஸ்டாக போயிட்டாங்க, நாங்கள் அந்த ஏஐயில் போய் செக் பண்ணுறோம், இந்த வியாதிக்கு என்ன மருந்து, இப்படியெல்லாம் நம்ம பண்ணின்னுக்கிறோம். ரொம்ப 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 தப்பு. எதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு உக்காந்துன்னுக்கிறாங்க? ஒரே சிம்டம் அப்படின்றது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு வார்த்தைக்கு பல பொருள் இருக்கலாம்னு, அதே மாதிரி ஒரே சிம்டம் பல வியாதிகளுக்கு அறிகுறியாக இருக்கலாம். இந்த டாக்டர் ஹவுஸ்னு ஒரு சீரீஸ் ஒன்று நெட்ஃப்ளிக்ஸில் நினைக்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா அந்த டயக்னோசிஸ், மை காட், சான்ஸே கிடையாது. அந்த ஒரு சிம்டம்மை வச்சு என்னென்னலாம் இருக்கலாம், என்னென்னலாம் இருக்க முடியாது அப்படின்ட்டு ரூல் அவுட் பண்ணுவாங்க பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும்.
சரி, இப்போ ஆயுர்வேதத்தில் இல்லை சித்த மருத்துவத்தில் பக்க விளைவுகள் அப்படின்னா பெரும்பாலும் இயற்கையாக இருக்கின்ற பொருட்களை வைத்துத்தான் இந்த மருந்துகளை நமக்கு கொடுக்குறாங்க. அதனால் பக்க விளைவுகள் பெருசாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அகைன் இதையும் ஆராய்ச்சி பண்ணி வெளியிடணுமே தவிர அதுக்காக அதை ஒரேடியாக தப்புன்னு சொல்லி ஒதுக்கிறது சரியில்லை இல்லையா? இப்போ பொட்டாசியம் அப்படின்றது நமக்கு உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். இது வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் என்ன மிஞ்சி பழம் ஒரு 4 பழம் 5 பழம் அப்படி சாப்பிட்லாமா? இல்லை, நான்லாம் அப்படியே ஒரு சிப்பு வாழைப்பழம் கொடுத்தா கூட தின்னுடுவேன். என் நண்பனும் அவங்க அப்பாவும் ஒரு நைட்டு முழுக்க உக்காந்திங்கன்னு ஒரு தார் வாழைப்பழத்தை தின்னு முடிச்சிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த பொட்டாசியம் அதிகமாக போயிருக்கும் அப்படின்னா இயற்கையாக உணவுகள் மூலமாக ஏதாவது ஒரு பொருள் உங்கள் உடம்புல அதிகமாக வருது அப்படின்னு சொன்னால் அது உடம்பே அதை வெளியேற்றிவிடும். ஆனால் அதை செயற்கையாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வெளியேற்றுவது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி நான் ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், 6 நாட்டு மருந்து இதுதான் சிறந்தது, அலோபதியை ஒதுக்கிடுங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. இல்லை, அலோபதி தான் சிறந்தது, இதெல்லாம் ஒதுக்கி தள்ளுங்க அப்படின்னு நான் சொல்லலை. இதில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அப்படி சந்தேகம் இருக்கின்ற பட்சத்தில் இதை ஆராய்ச்சி செய்து இன்னென்ன மாதிரி இருக்குது, இன்னென்னவங்க சாப்பிட வேண்டாம் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிற மாதிரி இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் அது மூலமாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லையே. இப்போது இது சம்மந்தமாக நிறைய நண்பர்கள் கமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த மஞ்சக்காமாலை முக்கியமாக அந்த கீழா நெல்லி தான் கண்கண்ட மருந்து. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்கள்? சரி, இப்போது இன்னொரு செய்தி இதை பாருங்கள். நமக்கெல்லாம் தெரியும், குழந்தை பிறந்தவுடனே இப்போ யாரும் அதை செய்கிறதில்ல. எங்கள் காலத்துலலாம் குழந்தை பிறந்தவுடனே அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணுவாங்க இல்லையா? அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தாயத்தை செஞ்சு நம்ம அருணா கயிறோல அந்த தாயத்தை போட்டு வச்சுருவாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை. ஆக்சுவலாக எங்கள் அப்பா அதை போட விடலை. எங்கள் அம்மா தாயத்தை செஞ்சாங்க, ஆனால் எங்கள் அப்பா அதை கட்ட விடலை. ஏன்னா அவர் பயங்கரமான பகுத்தறிவாதி. இப்போது இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த அம்பிளிக்கல் கார்டு தொப்புள் கொடி அதுலேருந்து எடுக்கிறோம் இல்லையா, அதை ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு குழந்தைக்கு பின்னாடி வருகின்ற நோய்களை நாம் குணப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் இப்போ புதுசாக நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தொப்புள் கொடி அதை நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம். அது அப்படியே அந்த டீப் ஃப்ரீஸ் மாதிரி நம்ம வீட்டிலலாம் வைக்க முடியாது. ஸோ அவங்க அந்த ஒரு மருத்துவ இதோடு வச்சுருப்பாங்க. நாளைக்கு உங்கள் குழந்தைக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய காசு கட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இன்றைக்கு அந்த தொப்புள் கொடியிலிருந்து மருந்து கண்டுபிடிச்சி அதை கேன்சரை குணப்படுத்தலாம் அப்படின்னு சைனாவில் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஆளுங்க, நம்ம தாத்தா பாட்டி, கொள்ளு பாட்டிலாம் எதுக்காக இந்த தொப்புள் கொடியை அந்த தாயத்தில் கட்டி நம்ம அருணா கயிறுலேயே போட்டு வைக்கிறாங்க? 2 விஷயம். அது பார்த்தீங்கன்னா அந்த தாயத்து செய்கின்ற உலோகம் அது அந்த ஸ்டெம் செல்லை பத்திரமாக பாதுகாக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும். இன்னொன்று, அந்த தாயத்துன்னு சொல்லிட்டு நீ அருணா கயிறோட கட்டிக்கிறதுனால, அருணா கயிறு கட்டுற பழக்கம் தாத்தா காலத்து வரைக்கும் தாத்தாலாம் அருணா கயிறு கட்டியிருந்தாங்க. இன்றைக்கி யாரும் அது கட்டுறது இல்லை. நான்லாம் ஸ்கூல் போகும்போது அருணா கயிறு கட்டிப்பாங்க. ஏன்னா டவுசர் இடுப்பில் நிற்காது, அதனால் அருணா கயிறை மேலே எடுத்து போட்டுக்கினா தான் நிற்கும். இப்போ யாரும் அதெல்லாம் போடுறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதையே அந்த தொப்புள் கொடி நீங்கள் ஒரு சின்ன டப்பாலேயோ இல்லை எதுலேயோ போட்டு வச்சுருந்தீங்கன்னா எங்கேயாவது நம்ம மறந்து போடுவோம். நம்ம எல்லோரும் ஊடு கொடகொல்லி தான் இருக்குதோ, அதனால் ஊடு மாற்றும் போது காணாமல் போயிடும். ஆனால் அருணா கயிறு அப்படின் போது கடைசி வரைக்கும் நம்ம கூடயே இருக்க போகுது. அருணா கயிறு அந்து போயிட்டால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், வேறு கயிறு புதுசாக வாங்கி அந்த தாயத்தை அதில் கட்டிக்க போகிறோம். அது உனக்கு ரொம்ப நல்லதுடா, உன்னை காப்பாற்றுண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி காப்பாற்றுன்றது அவங்களுக்கு தெரியாது. நடுவில் எங்கேயோ நம்ம அதை மறந்து போயிட்டோம். ஸோ இந்த டெக்னாலஜி இருந்திருக்கு, ஆனால் மறந்து விட்டோம். இப்போ புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறேன், எதையுமே ஒதுக்கி தள்ள வேண்டாம். அது தவறு கிடையாது. சித்த மருத்துவமோ இல்லை ஆயுர்வேதமோ பக்க விளைவுகள் என்னென்னு சொல்லலை அப்படின்னா அது தவறு கிடையாது. அப்படியா, சரி ரைட்டு, இப்போ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிப்போம். இதுதான் பகுத்தறிவு மென்டாலிட்டியாக இருக்குமே தவிர அதை ஒதுக்கணும் அப்படின்றது பகுத்தறிவு கிடையாது. அடுத்தது நண்பர் ஆகாஷ் அவர் என்ன சொல்கிறாரு, ஃபார் அ சிம்பிள்டன் லைக் மீ இட் இஸ் ஆல் அன்ஃபேத்தமபிள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது அப்படி இல்லை நண்பர், இங்கே எல்லாருமே அப்படித்தான் இருக்கோம். நானும் நீங்களும் எல்லாருமே அப்படித்தான் இருக்கோம். கரை கண்டவர்கள்னு யாரும் கிடையாது. இது சம்மந்தமாக தொடர்ந்து நம்ம பேசிட்டு வரும்போது, கேட்டுட்டு வரும்போது, படிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமது அறிவு விசாலப்படும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது நண்பர் லோகு வெங்கட் கரெக்டாக கேட்டிருக்கார்.
நாத்திகம் இல்லை என்றால் ஆஸ்திகம் இல்லை, கேள்வி இல்லை என்றால் கொஸ்டின் இல்லை. அவர் வம்புக்கோ வீம்புக்கோ கேள்வி கேட்பதால் தானே நீங்கள் விலாவாரியாக எங்களுக்கு பாடம் எடுக்கிறீர்கள். எனவே எனது கோரிக்கை, மகாபாரதத்தில் சொல்லப்பட்டதை ஏற்காதவரை முட்டாள் என சாடுவது எங்கனம் முறையாகும். டெய்லி பஞ்சில் யாரையும் சாடலாம், அண்டு டிவியில் சாடுவது சனாதனத்துக்கு எதிரானது. பதில் தருவீரா? ஐயோ, நிச்சயமா பதில் கொடுப்பாங்க. சமீபத்தில் ஒரு நீதிபதி அவர்கள் கூட பேசியிருந்தார். இந்த மாதிரி நம்ம எல்லாம் முட்டாள்கள்னு சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அதாவது ஒருத்தர் முட்டாள்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதை ஐயம் திரிபர கற்று, இதுதான் உண்மை, சூரியன் கிழக்கில் தான் உதிக்கின்றது, நீங்கள் மேற்குன்னு சொன்னால் தப்பு, நீங்கள் முட்டாள் அப்படின்னா ஓகே. முதல்ல இந்த சூரியன் கிழக்கில் உதிக்கின்றது அப்படின்றதே முட்டாள்தனம். இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை, அது அங்கேயே தாங்குது. இந்த பூமி தான் சுற்றின்னு வருது, அதனால தான் அது உதிக்கிற மாதிரியும் மறைகிற மாதிரியும் தெரிகின்றது. இப்போ சொல்லுங்க, சூரியன் மேற்கில் உதிக்கின்றது அப்படின்னு சொல்கிறவன் முட்டாள்னா சூரியன் கிழக்கில் உதிக்கின்றதுன்னு சொல்கிறவனும் முட்டாள் தான். ஆனால் இங்கு இந்த மாதிரி நமது சனாதனம், நமது புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்கள், இதையெல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னும் போது இதை நம்மளை முட்டாள்தனம்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதை தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுவும் இந்த கேள்வி கேட்பது அப்படின்றது வீம்புக்காக. கரெக்ட், கேள்வி அவர்கள் கேட்கிறார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ட்ரிகர். அப்போ தான் இது சம்பந்தமான விஷயங்கள் வெளில வரும் அப்படின்றதுக்காக கேட்குறார். அவர் அந்த மாதிரி கேட்குறாருன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இன்றைக்கி பொது வெளியில் பாருங்கள், பிராமணர்கள் மாமிசம் சாப்பிட்டார்களா, மகாபாரதத்தில் சாப்பிட்டாங்களா, ராமாயணத்தில் சாப்பிட்டாங்களா, ராமர் அசைவம் சாப்பிட்டாரா, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. இதுக்கு உடனே இங்கே அப்படி இருக்குது, அங்கே அப்படி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரே ஒரு கேள்வி, சரி பிராமணர்கள் மாமிசம் சாப்பிட்டார்கள் அப்படின்னா நீ என்ன பண்ண போகிற? இல்லை பிராமணர்கள் மாமிசம் சாப்பிடலை அப்படின்னு நான் நிரூபிச்சிட்டா நாளிலேருந்து நீ வீட்டில் கறி எடுக்காமல் இருப்பியா? இந்த கேள்விக்கான விடைக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அதை வச்சு தான் நீ முடிவு பண்ண போறியா? பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்க பண்ணினாங்க, இதை வச்சு தான் நீ என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபாலோ பண்ண போறியா? இல்லை இல்லை. இப்போ ராமர் அசைவம் சாப்பிட்டாரான்னு கேள்வி கேட்டுனுக்கிறீங்க. அவர் சாப்பிடலை அப்படின்னா நாளையிலேருந்து நீங்கள் சாப்பிட மாட்டியா? உன்னுடைய கேள்விக்கு நோக்கம் என்ன? இந்த பதிலை தெரிஞ்சுக்கின்னு நீ என்ன பண்ண போகிற? இந்த பதிலால் நீ எதுவுமே மாற போகிறது கிடையாது, உன்னை மாற்றிக்க போகிறது கிடையாதுன்னு போது உனக்கு எதுக்கு இந்த பதில்? இப்போது சில பசங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த ஷூ வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போமே. டேய், இது 10ஆம் நம்பர் சைஸ்ரா, உன் கால் 7ஆம் நம்பர்ரா, 10ஆவதுரா, இதை வச்சு நீ என்ன பண்ண போகிற? அதனால் உனக்கு இந்த ஷூ தேவையில்லை அப்படின்னு அப்பா முடிவு பண்ணுறாரு இல்லையா? அந்த மாதிரி உனக்கு இந்த பதில் தேவையில்லை, இதை வச்சு உனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அப்புறம் நான் எதுக்கு உனக்கு இந்த பதிலை சொல்லிட்டு இருக்கணும்? வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். இப்போது இந்த இடத்துல மகாபாரதத்தை ஏற்காதவர்களை முட்டாள்கள் அப்படின்னா, மகாபாரதத்தை ஏற்கிறவர்கள் முட்டாள்கள் அப்படின்னு சொன்னால் நான் இப்படி தான் திருப்பி சொல்லணும். அவர்களுடைய பாணியிலேயே பதில் சொல்ல வேண்டும். பேயிங் தம் பேக் இன் தேர் ஓன் கரன்சி, ரிப்ளைங் டு தம் இன் தேர் ஓன் லாங்குவேஜ். அப்போ தான் அவங்களுக்கு புரியும். அதனால தான் நான் இந்த மாதிரி வார்த்தையை சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. சரி ரைட், என்ன இப்போ இனிமேல் அதை சொல்லாமல் அறிவிலிகள் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது நண்பர் சுந்தரம் சீனிவாசன், அதாவது இந்த கதை நேரம், இந்த 2 எபிசோடாக போடுங்க. ஒன்று கடந்த வார கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்கள், அதுக்கப்புறம் இந்த வார கதை அப்படின்னு. இல்லை, ஒரு எபிசோடு பார்க்குறதுக்கு நண்பர்களுக்கு நேரம் இல்லை, ஒன்றுமே பெருசாக வியூஸ் இல்லை. அதை சண்டே அன்னைக்கு இப்போது நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்குறவங்க, குறிப்பாக இந்த அண்டு நிகழ்ச்சிகளை பார்க்குறவங்க இது மட்டுமே பார்க்குறது கிடையாதுங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம். அதில் ரெகுலராக ஒரு 10-12 சேனல் பார்ப்போம். அந்த 10-12 சேனலையும் தினிக்கும் உட்காந்து நம்ம பார்க்க மாட்டோம். ஒவ்வொரு நாள் ஒரு 3 சேனல் 4 சேனல் அப்படி பார்ப்போம். அது பார்த்துட்டே இருக்கும்போது மற்ற வீடியோக்கள்லாம் நமக்கு கண்ணில் கொண்டு வந்து காமிக்கும், இது என்ன இருக்குது அது என்ன இருக்குது அப்படின்லாம் நம்ம போயிட்டுருப்போம். ஸோ நமக்கு இருக்கின்ற 24 மணி நேரத்தில் தூங்குகிற நேரம் போக, வேலை பார்க்குற நேரம் போக, மற்ற நேரம் போக, நாம் பார்க்கறது அப்படின்றது கொஞ்சோண்டு நேரம். அந்த நேரத்துக்குள்ளே எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோதான் முடியும். அதனால் இது என்ன, இப்போது 2 வீடியோவை போட்டோன்னா இது ஒரு 8 நிமிஷம், அது ஒரு 9 நிமிஷம் அப்படின்னு வந்ததுன்னா, இல்லை ஏற்கனவே ஒரு கருத்து இருக்குது சார், இந்த மாதிரி 12 நிமிஷம் 13 நிமிஷம் வீடியோலாம் போட்டு ஏமாத்தாதீங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷமாவது போடுங்க அப்படின்னு. ஸோ அதனால் 2ஆக கட் பண்ணால் நிறைய பேர் என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க நண்பரே. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் ஒன்றா போடுறது அப்படின்னு.